நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வானாதி வானங்களும் கொள்ளாத மகா மேன்மையுள்ள சர்வத்துக்கும் எஜமானும் சர்வ சிருஷ்டிக்கும் காரணருமாகிய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் உங்களோடு பேசும்படி எஜமான் எனக்கு பேசி தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. உள்ளத்தில் வேதாகம் இருக்கிறதா? என்னோடு திருப்புவீர்களா? கர்த்தங்களோடு பேசுவார். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. என்னோடு சேர்ந்து வாசியுங்களேன். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் வண்டலை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போனவர்களுக்கு உன் முதுகை தாரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே அதை கொடுப்பேன். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று. வேதனை என்னும் பாத்திரத்தை, துக்கம் என்னும் பாத்திரத்தை, தருத்திரம் என்னும் பாத்திரத்தை, கடன் என்னும் பாத்திரத்தை, பிரச்சனை போராட்டம் என்னும் அந்த தத்தளிப்பை உன் கையிலிருந்து என் ஆண்டவர் நீக்கப்படுகிறாரா? சந்தோஷமாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இன்றைக்கு அதை செய்வார். ஐயா, அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தானே, இல்லைம்மா, இல்லையா, என் ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு. இவ்வளோ நாள் நீ மனிதனுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம், மனிதன் உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கலாம், மனிதன் நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் பாருங்கள் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். மறுபடி பேசுறதுக்கு சுச்சாப்பாக இருக்கலாம் அவருடைய செல். இன்னைக்கு முதல்ல வீரவசனம் பேசுவாங்க, நான் தான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன். சின்ன உதவி கேட்டால் போன் எடுக்காது, கதவு திறக்கப்படாது, ஆளை கண்டுபிடிக்கவே முடியாது, காணாது போல் இருப்போம். என் ஆண்டவர் அங்கே மேலே தெளிவாக சொல்கிறார், கர்த்தராகிய உன் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுன்னு என்று. ஆம், யாருக்கு அதை திரும்ப கொடுப்பாரா? உங்களை கஷ்டப்படுத்தின, வேதனைப்படுத்தின நபர்களுக்கு அதை தருவாராம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியை செய்ய அவருக்கு முடியும், ஏன் இப்படி செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியை செய்வார். துன்பப்படுத்தினவனுக்கு துன்பத்தை தருவார். ஒரு பழைய சம்பவத்தை அநேகர் சொன்ன காரியம் ஒன்று உண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசையாக வளர்த்தான். பிள்ளை பெரிதாகி வளர்ந்தது. என் பிள்ளைக்கு எங்குமில்லாத நல்ல ஒரு மணமகளை, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குணசாலியான ஸ்திரியை பார்த்து கண்டுபிடித்து தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த குணசாலியான ஸ்திரீ வந்ததும் முதலாவது சொன்னாள், அத்தான், நாம் இருவரும் இருக்கும் பொழுது இந்த கிழவன் எதற்கு, இவனை எங்கேயாவது அனுப்பிவிடு, இவனே இங்கே இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சல், நம்முடைய பிரஸ்டீஜ் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, என்னுடைய படிப்பு என்ன, உங்கள் தகப்பன் படிக்காத ஒரு முட்டாள், அவருக்கு நாகரிகம் தெரியவில்லை. நம்மை பார்க்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எங்கள் சொந்தமெல்லாம் ரொம்ப ரிச்சானவங்க, அவங்க வரும் பொழுது
உங்கள் தகப்பன் இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது இவரை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. அநேக நாள் அந்த மகன் தன்னை வளர்த்த பாவத்துக்காக தகப்பனை அனுப்பாமல் பொறுமை காத்து கொண்டான். நாள் வந்தது, போராட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகம்தான். இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவர்கள் தானே தேடி திரிந்திருக்கிறார்கள். குணசாலியான வசதியான பெண்ணை என் மகனுக்கு முடிக்க வேண்டும் என்று அந்த தகப்பன் விரும்பினார். நல்ல அழகான பெண்ணா பார்த்து, வசதியான பெண்ணா பார்த்தா முடிக்கணும்னு சொல்லி அந்த மகனும் விரும்பினான். கொஞ்ச நாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனையை. பிள்ளை பிறந்தது. பிள்ளை வளர்ந்ததும் இவர்கள் என்ன செய்வார்களாம்? இவர்கள் மாத்திரமே டேபிளில் இருந்து சாப்பிடுவார்களாம். அவருடைய தகப்பனை டேபிளில் அனுமதிப்பதே இல்லையாம். அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு பிளேட் இருக்கிறதாம். அங்கே கொண்டு போய் அந்த பிளேட்டில் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வயசாயிற்று, நீங்கள் மேஜையிலிருந்து சாப்பிடும்போது கீழே என்னால் பெருக்க முடியுமா, என்னால் நீட்டாக்காமல் நீங்கள் இங்கேயே கடை உன் ரூம்பு இதுதான்னு சொல்லி ஒரு ரூம்பை போட்டாச்சு. கொஞ்ச நாளானது. பையன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். வந்து ஒரு மர பலகையை ஒரு ஒளி வைத்து செதுக்கி கொண்டே இருக்கிறாள். இந்த தாய் நினச்சிக்கிட்டா ஏதோ ப்ராஜெக்ட் செய்தான். இப்போ நீங்களும் நினைக்கிறீங்களா, என் பிள்ளை ப்ராஜெக்ட் தான் செய்யும், ஏதோ ப்ராஜெக்ட் செய்தான் பிள்ளைக்குன்னு சந்தோஷப்பட்டுச்சு. அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஈவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 5-6 நாள் கழிச்சது. ஏம்மா இது அழகா இருக்கான்னு பாருன்னா, அவங்க அப்பாட்ட காமிக்கிறான், இது அழகா இருக்கான்னு பாருப்பா, டேடி இது எப்படி இருக்கு பாருங்க, மம்மி பாருங்க. என்னதுடா செஞ்ச, இது என்னதுடா, இதுதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் செஞ்ச பிளேட். என்னப்பா சொல்லுத? ஆமா, உங்களுக்கு நாளைக்கு வயசாயிரும்ல, உங்களுக்கு நாளைக்கு வயசாயிருச்சுன்னா நீங்களும் தாத்தா மாதிரி ஆயிருவீங்க, தாத்தா மாதிரி உங்களை நான் டேபிளில் உட்கார விட முடியாது. ஆனால் இப்பவுமே உங்களுக்கு ஒரு தட்டு வச்சிருக்கிறேன், இதுனா நீங்கள் எத்தனை நேரம் கீழே போட்டாலும் உடையாது. ஆமாம், நீங்கள் கழுவவே வேண்டாம், நல்ல பிளேட் 2 வச்சிருக்கிறேன் பாருங்க என்னதான். அப்போ தான் உணர்வு வந்திருக்கிறது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நன்மை விதைக்கிறாயா சகோதரனே, நன்மையை அறுப்பாய். தீமையை விதைக்கிறாயோ, ஒரு நாளும் உன் வாசலை விட்டு அது போகவே போகாது, நடந்தே வரும். என்னாண்டு உன்னோடு பேசட்டும், என்னாண்டு உன்னோடு பேசட்டும். இன்றைக்கு எதைத்தான் சொல்றார், உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். காரணம் இல்லாமல் உங்களை குற்றப்படுத்தினவனை, காரணம் இல்லாமல் உங்களை துன்பப்படுத்தினவனுக்கு தேவன் சஞ்சலிப்பையும் தத்தளிப்பையும் தருவாராம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். காரணம் இல்லாத நெருக்கம். ஒரு நாள் ஒரு தாய் கூட்டம் முடிந்ததும் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், ஐயா எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல ஐயா, என்னை கண்ணில் காண விடாமல் பேசுகிறார்கள், எப்படியாவது இந்த இடத்தை வித்துட்டு போன்னு சொல்லுதா ஐயா. நான் எங்க போவையா, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை, எனக்கு பரிந்து பேச ஒருவரும் இல்லை என்று சொன்னார்கள். அதே நிலைதானோ என்னாடு உங்களோடு பேசுகிறார், என்னாடு உங்களோடு பேசுகிறார். வேதத்திலே மோசே என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். யாத்ராவுல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசன விதமாய் சொல்கிறது, தன்னுடைய ஜனத்துக்கு நன்மை செய்தார். தன்னுடைய ஜனத்தை அவமதித்த, தன்னுடைய ஜனத்தை கஷ்டப்படுத்தின நெருக்கினவனை கொன்று போட்டான். கொன்றுபடும் தன்னுடைய ஜனத்தில் உள்ளவன் நினச்சிக்கிட்டாரு, தேவன் நம்மளை இரட்சகராய் ஏற்படுத்தினதை, தேவன் என் ஜனங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தினதை என் ஜனங்கள் அறிவார்கள் என்று சொல்லி அவன் அதை செய்தார். ஆனால் மோசேயின் சொந்தம் சொன்னது, ஏன் மேலே உன்னை அதிகாரியா நியாயாதிபதியா வச்சது யாரு, நீ எனக்கு ஒரு ஆளா அப்படின்னாரு. இன்னைக்கு நல்லது செய்கிறவனுக்கும் இப்படி ஒரு பேர் உண்டு, பிழைக்க தெரியாதவன், முட்டாளு, ஆகாதவன். அப்படித்தானே அன்றைக்கு அப்படித்தான் சொன்னான்.
எனக்கு மேல நீ யாரு, உன்னை யார் அதிகாரி ஆக்குனா, நீ எனக்கு நியாயாதிபதியா என்று சொன்னதுதான் பயந்து போய்விட்டார். ஐயோ, என்னை இளம் வயதிலே கொண்டிருக்கலாமோ, என்னை ஏன் பார்வோன் என்னை கொல்ல நினைக்கும் பொழுது பார்வோன் வீட்டிலே நீர் வளர்த்தீரே, ஏன் என் ஜனங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை புலம்பி இருக்கலாம். நாளானது தேவாதி தேவன் ஜீவனுள்ள ஜீவாதிபதி தம்முடைய ஜனத்துக்கு வழக்காடுகிற வல்லமை உள்ள தெய்வன் ஒரு இருக்கிறார் என்பதை மறந்து போனான். எவர்கள் நிந்தித்தார்களோ, எவர்கள் அவமானப்படுத்தினார்களோ அதே ஜனத்துக்கு அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேல ராஜா போல தேவன் கொண்டு வந்தார். வேதத்திலே அப்போஸ்தலரின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் அதை சொல்லி அவரை அழைத்தாராம். வா, உன்னை எகிப்தில் இருக்கும்போது உன்னைய அவன் கேட்டான் தெரியுமா, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதி வச்சவன் யாருன்னு சொன்னாமல்ல, அவனுக்கு போய் சொல்லு நான் தான் வச்சவன், வா கூப்பிட்டாரு. பாருங்களேன், ஐயோ என் ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பாருங்களேன், என் ஆண்டவர் எவ்வளோ நீதி உள்ள நியாயாதிபதி பாருங்களேன், நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறாரம்மா. ஐயா, உங்களுக்காய் பரிந்து பேச ஒருவரும் இல்லையோ, சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்வார். இன்னொரு நியாயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேனே. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீசும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மோதியருக்கும் பெர்சியருக்கும் பிரபலமாக இருக்கிறது என்று அறிவீர்களா என்றார். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார். ஐயா, இங்கே தேவனுக்கு பயந்ததினால், சரியாயிருந்ததினால் தண்டனை. நான் சொல்லுவேன், சரியாயிருந்ததினால், நீதியாயிருக்கிறார். ஒரு நாள் எங்கள் கடைக்கு ஒரு வாலிபன் வந்திருந்தார். அவருக்கு என்னை தெரியும் போல அவர் என்னோடு பேசிவிட்டு சொன்னார், அண்ணே, நான் இப்பொழுது சென்னையில் உள்ள ஒரு ஆசிட் கொண்டு வர வண்டியை ஓட்டுற ஒரு டிரைவராக இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்கணே, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஏன், எதற்குன்னு சொன்னேன். ஐயா, நான் அந்த ஓடுகிற அந்த வண்டியிலே அந்த முதலாளிக்கு 13 வண்டிகள் இருக்கிறது. 13 வண்டியிலையும் தினம் டீசல் திருடு போகுது. ஐயா, தினம் டீசல் திருடு போகுது. 20 to 40 லிட்டர் வரைக்கும் திருடுகிறான். திருடி விற்க சொல்லுகிறான், எங்களையும் சொல்லுகிறான். அப்படி செய்யவில்லை என்றால் அவன் சொல்லுகிறான், சாதாரணமாய் சொல்லுகிறான், ஆசிட் இருக்கான்னு பார்க்க சொல்லி தள்ளி விட்டுருவோங்கிறான். வேற வழி இல்லாம நான் செய்தையா, தூர ஊத்துதையான்னு சொன்னார். நடந்ததை சொல்லுகிறேன். நியாயமா இருந்ததினால் அவர் சொல்லுகிறான், நான் மாத்திரம் இங்கிருந்து போயிருக்கிறேன். நான் செய்யவில்லை என்றால் எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வான். எனக்கு ஒருவரும் இல்லை. அத்தனை பேரும் எப்படித்தான் சொல்லுகிறார்கள். நான் என்ன செய்வது என்று சொன்னான். இன்றைக்கு நியாயமாய் இருந்ததினாலும் வருத்தத்தை வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? தானியேலின் தெய்வம் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தானியேலின் தேவன் ஒருவர் உங்களுக்காய் வழக்காட வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஐயா, இருக்கிறார். தானியேல எப்படியாவது குற்றப்படுதுன்னு பார்த்தா லஞ்சம் வாங்க மாட்டேக்காரு, கரெக்டாக இருக்காரு. லஞ்சம் இவனும் வாங்க முடியல, திருட முடியல, என்ன செய்ய? அப்போ இவனை தூக்கணும். அதிகாரி சொன்னார், நான் சரியா இருந்ததுனாலே எத்தனை இடத்துக்கு மாற்றப்பட்டேன் தெரியுமா? எத்தனை இடத்துக்கு நான் என்னை மாற்றினாங்க தெரியுமான்னார். உண்மை, நான் சரியா இருந்ததுனாலே எத்தனையோ இடத்துக்கு என்னை மாற்றினார்கள். IAS அதிகாரி சகாயம் சொல்வார்கள், எத்தனை முறை நான் மாற்றப்பட்டேன் தெரியுமா என்று. இன்னைக்கு நீதியாக இருந்ததினாலும் துன்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு நியாயம் செய்ய ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வந்து சொல்கிறார்கள், தானியேலை சிங்க கவியில போடு,
கட்டாயம் அவனை வெளியே விட்டுறக்கூடாது. இவன் செத்தாமனத்தை நாங்கள் திருட முடியும், இவன் செத்தாமனத்தை நாங்கள் நல்லா கொள்ளையடிக்கலாம், நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி ஜனங்களை ஏவி விட்டு ரெடி பண்ணுகிறார்கள். அங்கே தானியேலுக்காக ஒரு ராஜா பேசினார். அதுதான் பெருசு பாருங்களேன். ஒரு ராஜா பேசி பார்க்குற, ராஜாவுடைய வார்த்தையே முடியல. ஏனென்றால் இவங்க அவ்வளவு தந்திரமாய் சதி செய்தார்கள், தந்திரமாய் சதி செய்து வைத்திருக்கிறான். ராஜா அழுது துயர சத்தமாய், ஐயோ இவர் ஒரு நல்ல மனிதனாயிற்று, இவர் ஒரு நீதி உள்ள ஒரு மனிதன், அடிமையாய் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நல்ல ஒரு மனிதன் கர்த்தர் அவரோடு இருக்கிறாரே. அவர் சொல்றார் பாருங்களேன், ராஜா துயர சத்தமாய், உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே பேர பாருங்களேன், அவர் பரிசுத்தம், அவர் சரியா இருந்தனால அவருக்கு பேர் பண்ணலாம், அவர் தெய்வமும் சரியா இருக்கும் நம்புறான். ஐயா நான் உங்களோடு பேசுவாராக, நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் குடும்பம் சரியாக இருக்கும் என்று ஜனங்கள் நம்புவார்கள். அப்படித்தானே? நீங்கள் சரியாக இருக்கும்போது உன் குடும்பம் சரியாக இருக்கும் என்று ஜனங்கள் நம்புவார்கள். நீ செய்கிற தொழில் சரியானது என்று நம்புவார்கள். எப்பொழுது? நீங்கள் சரியாக இருக்கும் பொழுது. தானியேல் பக்தியையும், தானியேல் கர்த்தருக்கு அந்த ராஜாவின் முன்னால் நடந்து கொண்டதை பார்த்து, தானியேலின் தேவன் பெரியவர், தானியேலின் தேவன் நான் தேவன் என்று அவரை அறிந்து கொண்டார். ஆமாம், விவேகானந்தர் சொல்வாராம், உன் நண்பனை சொல், உன்னை சொல்கிறேன் என்று. இன்னைக்கு அநேக பெரியவர்களுடைய வார்த்தையும் அதுதான். உன்னுடைய சேர்மானம் எங்க இருக்கு? நீ யாரோடு சேர்கிற? திருடனோடு ஒத்து போகிறாயோ? விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கிறதோ? பொல்லாத பொருளாசைக்காரனோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிறதோ? நான் உன்னோடு பேசுவாராக, பேசுவாராக. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட சொல்லியாச்சு. வழி இல்லாமல், வேற வழி இல்லாமல் ராஜா தன்னுடைய முத்திரையை கொடுத்து முத்திரையிடுகிறார். ஆனால் இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஐயோ, அவன் உன்னதமான தேவனுடைய குமாரனா மனுஷனாயிற்றேன், அவன் நீதி உள்ள ஒரு மனுஷனாயிற்றேன் என்று தூக்கத்துக்கு கீத வாக்கியத்தையும் சாப்பாட்டையும் தூர ஒதுக்கிட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார். எப்பொழுது விடியும் என்று பார்த்து விடிய காலையிலே போய் கதறுகிறார். துயர சத்தமாய், தானியேலே உன்னை சிங்கக்கவிக்கு தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருந்தாராப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது தேவன் உனக்கு தப்பு வைத்தாரான்னு கேட்கும் பொழுது கீழே இருந்து சத்தம் வருது பாருங்களேன். ராஜாவே நீர் வாழ்க, நான் அவருக்கு முன்பதாக குற்றம் செய்யலப்பா, உங்களுக்கு முன்னால் நான் குற்றம் செய்யலையா. அவ்வளவுதான். சிங்கக்கவியிலிருந்து தானியேலை தூக்கினார்கள். எவர்கள் இவனை சிங்கக்கவியில் தான் தள்ள வேண்டும் என்று தந்திரமாய் சதி திட்டம் தீட்டினானோ அவனையும் அவன் குடும்பத்தையும் கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கீழே போகவில்லை. இந்த தானியேல் கீழே போய் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தார் ஐயா. அவன் கீழே வரல, பாதியில் வர்றதுக்குபடியே சிங்கங்கள், அங்கே ஒரு சிங்கம் இல்லை, பல சிங்கங்கள், பட்டினியோடு கிடந்த சிங்கங்கள் கீழே வரும்பட்டி நான் நினைக்கிறேன் சுமார் 50 பேராது இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 100 சிங்கமாவது உள்ளே கிடந்திருக்கும். அவ்வளவும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சு. இன்றைக்கு நான் சொல்வேன், இந்த சிங்கங்கள் போல, பலத்த சிங்கங்கள் போல உங்களை, குற்றமில்லாத உங்களை, நியாயப்படி தண்டிக்கக்கூடாத உங்களை தண்டித்து கொண்டு இருக்கிறார்களோ, நீதியுள்ள நியாயதவர் வருகிறார். அவருக்கு உனக்கு நியாயம் செய்து தத்தளிப்பை, வேதனை, வருத்தத்தை எடுத்து அவனுக்கு திருப்புவாராம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் எஜமானுடைய காரியங்களை, நீதியுள்ள நியாயாதிபதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு என் எஜமான் நீதி செய்தார், அநேகம் 1000 முறை கேட்டிருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுவேன், என் எஜமான் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதற்கு பல 1000 சாட்சிகள் உள்ளே இருக்கிறதையா, பல 1000 வார்த்தைகள் உள்ளே இருக்கிறதம்மா. அதிலே ஒன்றுதான் யோவான் 8:8 சொல்கிறது, விபச்சாரத்திலே எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ போய் மாட்டிக்கொண்டாள். இன்றைக்கு சும்மா பழக்கம் அப்படின்னு சொல்லி போய், ஐயோ என் கூட நல்லா பேசுதான், ஐயோ என் கூட அவன் நல்லா பேசுதான்னு நம்பி போய் இழந்தவர்கள் எத்தனை பேர்கள். ஐயா, கடந்த நாள்லே நான் பார்த்தேன் ஒரு பிள்ளைய, ஐயோ அவன் நம்பி, அவன் நல்லா பேச நம்பி, நல்லவே நம்பி போனா.
எல்லாம் முடிச்சு கொன்று போட்டுட்டான். அதே போல் அன்னைக்கு இவ பிடிக்கப்பட்டுட்டா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டுட்டா. காப்பாற்ற ஒருவரும் இல்லை, இவளுக்காய் வழக்காட ஒருவரும் இல்லை. மாமா இல்லை, அத்தை இல்லை, சித்தப்பா இல்லை, ஒன்றா வந்தவன் இல்லை, கூட இருந்தவன் இல்லை, ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டான். என் எஜமான இடத்தில் வருகிறது வழக்கு. என் எஜமானை எப்படி ஆயிலும் குற்றச்சாட்டலாமா என்று நினைக்கிறார். ஏனென்றால் என் எஜமான் நீதி உள்ள நியாயாதிபதி. சட்டம் ஒன்று இருக்கிறது. விபச்சாரத்திலே ஒருவள் கையோடு பிடிக்கப்பட்டால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இருக்கிறது. சட்டத்தை மீறுவாரா இந்த அன்புள்ள தெய்வம்? இவளுக்காய் வாதாடுவாரா? நமக்காய் வழக்காடுகிற தெய்வம் இவளுக்காய் வழக்காடுவாரா என்று பார்ப்பதற்காக என் எஜமான இடத்தில் வருகிறது. என் எஜமான் சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் யோக்கிய முதல்ல வாப்பா. அப்படித்தானே? என் ஆண்டவர்களோடு பேசுவாராக, என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. நீ யோக்கியனார் நம்மளால் வந்து கல்லெறினார். துணிஞ்சு வந்துட்டான் பாருங்களேன். கொஞ்சம் ஒரே நான் நினைக்கிறேன், கொஞ்சம் வந்துட்டான் வரேன், கொஞ்சம் பாருப்பா, கீழே பாரு. என் எஜமான் கீழே எழுதுகிறார். என் எஜமானுடைய கரம் முதலாவது நமக்கு கட்டளையை, கற்பனையை, கற்பலைகளை எழுதினது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். துன்மார்க்கனுடைய பெயரை அங்கே புழுதியிலே எஜமான் எழுதுகிறார். நீ நேற்று செஞ்சது, நீ போன வாரம் செஞ்சது. அங்கே ஒரு வேளை ஒவ்வொரு பேரா பாரு, எக்ஸாம்பிள் பேரை சொல்லுகிறேன், தினகரன் இருக்கலாம். நான் ஓடின்னு போய் எல்லாரும் சொல்லியிருப்போங்க, நீ தான் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுது, நீ தான் பெரிய யோக்கியம் போ அப்படின்னு இருக்கலாம். இந்த யோக்கியம் முன்னால் போவையும் இந்த எஜமான் எழுதியிருப்பார், முன்னோர்கள் செய்த பாவம் இதுடா, நீ முன்னால் செய்த பாவம் இது. நீ யோக்கியனான்னு எழுதி எப்படி இருந்திருக்கும்? ஐயோ என் பாவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டே ஓடி வந்திருப்போம். ஓடி வந்துட்டார். வேதத்தில் சொன்னபடி புழுதியில் எழுதினார். துன்மார்க்கனுடைய பெயர் வழக்காடி மீட்டு விட்டார். இன்றைக்கு அநேக பெண்களை விபச்சார வழக்கிலே பிடிக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், எப்படியோ பண ஆசைக்கு பிடிக்கப்பட்டு வந்து விட்டேன் ஐயா, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று. கடந்த நாளிலே ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு ஆபாச பட நடிகை 400 படங்கள் நடித்திருந்தாளாம். அவள் சொல்லுகிறாள், ஐயோ நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இளமையில் அப்படி செய்துவிட்டேன், இப்பொழுது நான் நல்லா திருந்தி வாழுகிறேன், ஆனால் எனக்குள் ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு வேதனையாக இருக்கிறது, எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் போல் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை அந்த படத்தை பார்க்கும் பொழுது என்னை எப்படி நினைப்பாள்? என்னுடைய பிள்ளை என் சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது அவளுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒவ்வொரு நாளும் வலிக்கிறதையா, தயவு செய்து அதையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று சொன்னாள். இன்றைக்கு ஒரு வேளை உன் இஷ்டம் போல் இருந்து கொண்டு தேவன் பாரார் என்று இருக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் வெளிவரும். உன்னுடைய பெயர் என்னவாகும்? உன் குடும்பம் சேர்த்து வைத்திருந்த அந்த நற்பெயர் என்னவாகும்? உன் பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வரும்? உலகம் மறக்குமோ? மறக்காது, மறக்காது. இந்த உலகம் மறக்காது. நீ செய்த காரியங்களை வெளிக்கொண்டு வரும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு. வழக்காட ஒரு தேவன் உண்டு. ஏழையா இருக்கிற ஏழை கொள்ளையிடாதே என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் இப்பொழுது நடப்பதெல்லாம் பணக்காரனாகணும், எப்படியாவது பணக்காரனாயிரணும், எதையாவது செஞ்சு பணக்காரனாயிரணும். நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்ய வருவார். கர்த்தருக்கு பயந்தவருக்கு பிரியமாய் சாட்சிய வாழ விரும்புங்கள். மகா இரக்கம் கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவரீர், நீர் என் இதயத்தில் தந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். சத்தியமும் நீதியும் செய்கிறேன் தேவன் தாமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அநியாய வழக்குகளிலிருந்து விடுதலையை தாரும். அநியாயமாய் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவியும். பொல்லாத மனிதர்களால் தந்திரமாய் அமைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளிலிருந்து விடுவியும். பொல்லாத மனுஷர்களுக்கு ஏற்படுத்துகிற எந்த ஒரு பொல்லாப்பும் என் ஜனங்களை தொடவே கூடாதப்பா. இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு நான் உடைய அடைகிற அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் தாமே சகல வழக்குகளையும் சகல போராட்டங்களையும் நீக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.